அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குடியேற்றம் தொடர்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை வெளியேற்றும் நடவடிக்கையில் தீவிரம் காட்டி வருகிறார். இந்த நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி 12 நாட்டு குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் வர தடை விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அதில் ஆப்கானிஸ்தான், மியான்மர், காங்கோ, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஹைதி, ஈரான், லிபியா, சொமாலியா, சூடன், ஏமன் ஆகிய 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் புருண்டி, கியூபா, லவோஸ், சியரா லியோன், டோகோ, துர்க்மெனிஸ்தான், வெனிசுலா ஆகிய 7 நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்காவிற்குள் வர அதிக கட்டுப்பாடுகளை விதித்துள்ளார். இந்த தடை உத்தரவு வருகிற 9ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது. மேலும் இது தொடர்பாக ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பயண தடையை அறிவிக்கும் வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறிய போது, டொரண்டோவில் நடந்த சமீபத்திய தாக்குதல் முறையாக சரிபார்க்கப்படாமல் அமெரிக்காவிற்குள் நுழையும் வெளிநாட்டினரின் தீவிர ஆபத்துகளை விளக்குகிறது. இதனால் பல நாடுகளுக்கு பயண கட்டுப்பாடுகளை விதிக்கும் புதிய நிர்வாக உத்தரவில் கையெழுத்திட்டுள்ளேன். வெளிநாட்டினர் நமது நாட்டிற்குள் நுழைந்து அமெரிக்கர்களுக்கு தீங்கு விளைவிப்பதை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் அபில்கேல் ஜாக்சன் கூறும் பொழுது, அமெரிக்காவுக்கு மிக அதிகமான ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நாடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த வகையில் 12 நாடுகளை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் நுழைவதை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வெளிநாட்டு மாணவர் விசாக்களை கட்டுப்படுத்தும் உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டுள்ளார்.